नन्दनन्दनं गोविन्द जय जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को ये गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे करकोमलं भजे ये गुरुपाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्मस्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपुत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्णा 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 हरे राम 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 हरे हरे
Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Ramanujadaya Patram Jnanavairagya-bhushanam Srimad-Venkatanathāryam Vande Vedanta-desigam Lakshmi-nātha-samarambham Munamadhyamam Asmadhacharya-paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudapadhambujayugma Vyamohatasthatitarani Trinayamene Asmadgurur Bhagavadhosya Tayaikas-sindhoh Ramanujasya charanau sharanam prabhadye Budam sharascha mahadahvaya bhattanata Shri Bhakti Sara Kulasekara Bhaktangri Renu Parakalayatindra Mishran Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo
दुःखशमनः तं नमामि हरिं परं वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பல்படிகால் வழியேறிக் கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. தாசாம் ஆவிரபுத் சௌரீஹி ஸ்மயமான விக்கிரஹ பீதாம்பரதர ஷட்வி சாக்ஷாத் மன்மத மன்மதஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல கோடி விதமான நல்ல காரியங்களை அரங்கேற்றம் பண்ணிக்கொண்டே இருக்கான். ஆனால் ஜனங்கள் எல்லோருமே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கெட்ட காரியங்களை தான் ரொம்ப பெருசாக கவனிச்சுட்டு இருக்கோம். நல்ல காரியங்களை கவனிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கோடிக்கணக்கான நல்ல காரியங்கள் பூமியில் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பேப்பர் டிவி எல்லாம் பாருங்கோ கெட்ட காரியங்களை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். நியூஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது. நம்ம கவனம் அதில் இருக்கணும். நம்ம மனசு நல்ல காரியங்களில் ஈடுபட 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 வாழ்க்கை நன்னா இருக்கும். மனசு எதில் போகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தானே வாழ்க்கை. மனசு கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டதுன்னா வாழ்க்கையும் கெட்டு போகும். மனசு நல்ல விஷயத்தில் ஈடுபட்டதுன்னா வாழ்க்கையும் நல்ல கதிக்கு போகும். அதனால் நம்ம மனசு எப்பொழுதும் நல்ல விதமான காரியங்களில் ஈடுபடுத்துறதுக்கான முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது ஒரு நாளில் முடிஞ்சிடாது, 2 நாளில் முடியாது. நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு. நல்லதுக்கான போராட்டம் நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை நோக்கியே தான் நம்முடைய மனசும் புத்தியும் பயணப்படும். உலகத்தில் எல்லாருமே நமக்கு பயங்கரமான விஷயங்களை சொல்லி நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மனசு பயங்கரங்களை தான் ரொம்ப சிந்தனை பண்ணுறது. முதல்ல அந்த பயங்கரமான சிந்தனைகள்லேருந்து நம்ம விடுபடணும். புத்தியும் மனசும் பயங்கரமாக யோசனை பண்ணால் கூட உடனேயே நாமஜபம் பண்ணி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அதை திருப்பி விடணும். அது திருப்பி நல்ல வழியில் விட்டுட்டோம் அப்படின்னு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இதுதான் வாழ்க்கையுடைய பெரிய ரகசியம். பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன கெடுதல் நடந்தாலும் எவ்வளவு பயங்கரங்கள் நடந்தாலும் தானாகவே மனசை பகவான் நல்லது பண்ணுவான் அப்படின்னு திருப்பி விட்டுடுவார்கள். சாதாரண ஜனங்கள் இப்போ டிவி பார்த்துட்டு பேப்பர் படிச்சிருவாங்க, உனக்கு கெடுதலாகவே நினைப்போம், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. ஒன்றும் வேண்டாம், உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டா தூத்துக்குடியில். எத்தனை பேர் நிஜமாகவே அந்த குழந்தை நல்லபடியாக திரும்பி வரணும், அந்த குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும் சிந்தனை பண்ணியிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பயங்கரமாக தானே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முதல்ல நல்லா நாமஜபம் பண்ணணும். அந்த குழந்தை நல்லபடியாக திரும்பி வரணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய மனசு நல்ல வழி போச்சுச்சோங்கள, நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசும் நல்ல வழியில் போக போக சமுதாயம் தானாகவே நல்லதாக மாறும். நம்முடைய மனசு ஒவ்வொருத்தர் மனசும் கெட்ட வழியில் போகிறதா சமுதாயத்தில் பயங்கரங்கள் நடக்கிறது. இதுக்கு நம்ம காரணம் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான பயங்கரங்களுக்கும் நாமும் துணை போய் கொண்டு தான் இருக்கோம். நாமும் அந்த சமுதாயத்தில் ஒன்று தான். நாமும் அந்த சமுதாயத்தினுடைய நீரோட்டத்தில் ஓடின்னு இருக்கிற ஒருத்தர் தான். நம்ம தனியாக கிடையாது, சமுதாயத்தை விட்டுட்டு நம்ம யாருமே கிடையாது.
அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுற சமயத்தில் உடனேயே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை நமக்கு அவசியம். இப்போ நம்ம வீட்டு குழந்தை நமக்கு தெரிஞ்சவங்கலாம் மனசு பதறுமா இல்லையா? இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் யோசிக்கிறத விட இது சரியாகணும் அப்படின்னு பிரார்த்திக்க வேண்டியதான தர்மம் நம்ம அத்தனை பேருக்குமே உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயோ காஷ்மீரில் குண்டு போட்டாலும் பிரார்த்திக்க வேண்டிய தர்மம் நமக்கு உண்டு. தமிழ்நாட்டில் அக்கிரமம் நடந்தாலும் பிரார்த்திக்க வேண்டிய தர்மம் நமக்கு உண்டு. இல்லாட்டி இலங்கையில் நடக்கிறதுனாலும் அதற்காகவும் பிரார்த்திக்க வேண்டிய தர்மம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. ஏன்னா அத்தனை பேரும் வாழறது அதே பூமியில தான். நிலப்பரப்பு வேணால் வித்தியாசப்படலாம், வாழற முறைகள் வேணால் வித்தியாசப்படலாம், சாப்பிட்ற ஆகாரங்கள், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்துலேயும் மாறுதல் இருக்கலாம். ஆனால் அத்தனை பேரும் சூரியனையும் மழையையும் பூமியையும் நம்பி தான் வாழ்ந்துட்டு இதை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை கிடையாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் அந்த குழந்தை நல்லபடியாக திரும்பி வரணும், அந்த குடும்பத்துக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கணும். அது எதனால் கடத்திட்டு போனால் அதெல்லாம் நமக்கு அனாவசியம். அது சரியா தப்பா, அவங்க அப்பா சரியா தப்பா, அந்த ஆராய்ச்சியெல்லாம் வேணும். அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கட்டுமே. உலகத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைகள் தான், துளி கூட சந்தேகம் கிடையாது. நிஜமாவே ஒரு தாயும் தகப்பன அந்த குழந்தைய பார்க்காம ஸ்கூல் போன குழந்தை வரலைன்னா அது சரியா சாதாரண வழியெல்லாம் கிடையாது. அது அந்த குழந்தையுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. மனசுக்குள்ள அந்த திகிலும் பயமும் குழப்பமும் அழுகையும் நம்மளை தனியாக கொண்டு ரூமில் அடைச்சி போட்டு வச்சு ஒரு சின்ன குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை பயத்தில் அழுதாலே நமக்கு பதறது அப்படின்னா அந்த செய்தி வாசத்துலேருந்தே எனக்கு அந்த குழந்தையுடைய துக்கம் தான் மனசை போட்டு அரிச்சுட்டே இருக்கு எனக்கு. நிஜமாவே பள்ளிக்கூடம் போயிட்டு வர குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தை இந்த நேரத்தில் எத்தனை அழுகை அழுதுட்டு இருப்பான்னு தான் தோன்றுறது நமக்கு. அதனால் அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் இந்த மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் எதை கேட்டாலும் உடனேயே பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஒரு புத்தி நமக்கு வரணும். மனசு நல்வழியில் திருப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனோபலமே எல்லாத்தையும் நல்லதாக மாற்றி கொடுக்கும். நம்ம ஒரு 10 பேர் நினச்சா போதுமான, 10 பேர் நினச்சா உலகத்தையே மாற்ற முடியும். ஒருத்தர் நினச்சாலே உலகத்தை மாற்ற முடியும். விவேகானந்தர் அதுதான் சொல்கிறார். நல்லா தைரியமாக எதற்கும் அசராத மனம் தளராத இளைஞர்களை கிட்ட கொடுங்கோ, நான் பாரத பூமியை மாற்றி காட்டுறேனார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்கவே இல்லை, அந்த முயற்சி யாருமே எடுக்கவே இல்லை. அதனால் இன்னைக்கு அந்த முயற்சியை நம்ம ஆரம்பித்து வைப்போம். பகவான் எல்லாருக்கும் இனிமேல் எந்த வீட்டுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்படாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஹரே கிருஷ்ணா. சத்தியமாக நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் பகவானுடைய காதுகளில் விழும். நிச்சயமாகவே லோகத்துக்கு நல்லதே நடக்கும். நாம சங்கீர்த்தனத்துக்கு அந்த ஒரு பலம் உண்டு. எப்பொழுதுமே மகாத்மாக்கள் அத்தனை பேருமே உலகத்தில் ஒரு விபரீதம் நடக்கிறது அப்படின்னா உடனே அதை தடுப்பதற்காகவும் அதை மாற்றுவதற்காகவும்
லோகத்தில் பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று பண்ணுறது உண்டு. சாதாரணமாக வெளியில் சொல்ல மாட்டார்கள். அவரவர்கள் தங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஒரு பிரார்த்தனை அப்படின்னு ஒன்று பண்ணுவார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், எத்தனையோ பேர் இருந்தார், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, இந்த மாதிரி நிறைய பேர் மகாத்மாக்கள்லாம் இருந்தார். சரியாக சொல்லணும்னா அவர்கள்லாம் நேரடியாக சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளலை. ஆனாலும் அவர்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிச்சயமாகவே நம்ம தேசத்துக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருக்குது. அரவிந்தர், நிறைய மகாத்மாக்கள் உண்டு. நேரடியாக அவர்கள் பங்கு கொள்ளலைனாலும் கூட அவர்களுடையதான அந்த தியானம், நாம ஜபம், இவையெல்லாம் நிஜமாகவே பாரத தேசத்துக்கு ஆச்சரியமான ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கு. அதனால நம்முடைய பக்தியும் நாம ஜபத்துக்கும் அத்தனை பலம் உண்டு. பகவான் கருணா சாகரன். யார் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாகவே பகவான் அதற்கு அனுகிரகம் பண்ணி கொண்டு தான் இருக்கான். அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பக்தர்களுடைய வைபவங்களை நம்ம கேட்குறோம். பக்தின்றது நம்ம ஹிருதயத்துக்காக, நம்ம வாழ்க்கைக்காக. பக்தி பண்ணா சுகம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. பக்தியே சுகம்தான், பக்தியே சுகம்தான். சுகத்துக்கு இன்னொரு பெயர் தான் பக்தி. அதனால் பக்தி பண்ணா சுகம் வருமா அப்படின்னு கேட்க வேண்டியதான அவசியமே கிடையாது. பக்தியே ஸ்வயம் ஆனந்தத்தின் ஒரு பரிமாணம்தான் பக்தி. மீராவுக்கு அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி. பகவான் கிருஷ்ணனிடத்துல அசாத்தியமான ஒரு காதல், ஒரு பிரியம், எப்படி வேணா சொல்லலாம். கண்ணல்லால் தெய்வமில்லை அப்படின்னு சொல்லும்படியா பகவான் கண்ணனிடத்துல பரிபூரணமான ஒரு ஆசை. அவளும் ஆகாரம் சாப்பிட்டு இருந்தா, அவளும் வஸ்திரங்கள் உடுத்தின்னு இருந்தா. ஆனால் மனசு கண்ணனிடத்துல கொடுத்தா. பக்தின்றது ஒரு கடினமான காரியம் இல்லை. அதுக்குன்னு தனியாக நேரங்கள்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு விசேஷமான பயிற்சிலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சமையல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் மூச்சு விடுறதுக்கு யாராவது பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கா சொல்லுங்க? பிறந்த குழந்தையிலேருந்து கடைசி காலம் வரைக்கும் எல்லாருக்கும் மூச்சு இழுத்து விடுறது அப்படின்றது ரொம்ப இயல்பாக சாதாரணமாக வருது. இது யாரும் மூச்சு எப்படி இழுக்கணும், இப்படி விடணும், அது பிராணாயாம பயிற்சி வேறு. சாதாரணமாக உலகத்தில் காகம், குருவி, பறவைகள், மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அவைகளுக்கெல்லாம் மூச்சு விடுறதுக்கு யாரும் ட்ரைனிங் ஒன்றும் எடுக்கிறதில்லை. அந்த மாதிரி பக்தின்றது இயல்பான ஒரு அனுபவம். யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் நமக்கு செய்து கொள்ளும் பெரிய ஒரு உபகாரம்தான் பக்தி. பல சந்தர்ப்பங்களில் நாமே தான் நமக்கு உபதிரவமாக இருக்கும். நமக்கு வெளியிலேருந்து உபதிரவம் கிடையவே கிடையாது. வெளியிலேருந்து எத்தனை உபதிரவங்கள் இருந்தாலும் நம்ம மனசில் தைரியம் இருக்குது, பக்தி இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஜெயிச்சு வந்துடும். நம்ம மனசுக்குள்ளேயே உபதிரவம், நம்முடைய காரியங்களே நமக்கு உபதிரவம் வச்சுக்கோங்களேன், காப்பாற்றுறதுக்கு உலகத்தில் ஆள் கிடையாது. இப்போ ஒசாமா பின் லேடன்லாம் இருந்தான். அவனுடைய காரியங்களே அவனுக்கு கடைசியில் குழி பறிச்சு கொடுத்தா இல்லையா? கர்மணா ஜாயத்தே ஜந்து கர்மனைவ விளியத்தே, சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மனைவ அபிபத்தியதே அப்படின்னு தான் ஆச்சரியமாக பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான். கர்மத்தினாலே தான் ஜீவர்கள் பிறக்கிறார்கள். கர்மத்தினாலே தான் ஜீவர்களுக்கு இந்த சரீரத்துக்கான மரணம் சம்பவிக்கிறது. கர்மம்தான் சுகம் துக்கம் பயம் எல்லாத்தையுமே கொடுக்கறது. அதனாலே நம்ம பண்ணக்கூடிய காரியங்களில் அந்த நிதானம் வேணும். உலகமே நமக்கு உபதிரவம் பண்ணாலும் கூட நம்ம மனசுக்குள்ளே ஒரு சமாதானம், ஒரு சாந்தி இருக்குன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுட முடியும். முக்கியமாக பக்தி எதுக்குன்னா நம்மக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காகத்தான். நம்மக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றியாச்சுன்னா உலகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளக்கிட்டே நம்மளை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். நமக்கு டிவி பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு வச்சுக்கோங்க, யார் காப்பாற்றுறது சொல்லுங்க? யாராவது டிவி சேனலை மாற்றினா கூட அத்தனை ஒரு கோபம் வந்துடுறது அப்படின்னா அப்போ நம்மக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டியிருக்கு. நமக்கு ருச்சியாக சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ருச்சி மாறுறது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டியிருக்கு. தூக்கம், காமம், பயம் வர்றது. அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம பயம்தானே நம்மளை போட்டு வாட்டுறது. வெளியிலேருந்து யாரும் நம்மளை போட்டு படுத்தலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய பயத்துக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறது தான் பெரிய காரியம். பக்தி பண்ணால், நாமஜபம் பண்ணால் முதல்ல நம்மிடமிருந்து நம்மை அது காப்பாற்றுகின்றது. அதுதான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயம் விட்டு போகுது. ஏன்னா மனசு நமக்கு உள்ளதானே இருக்குது, வெளியில் ஒன்றும் கிடையாது.
ஒரு இருட்டு நம்மளை பயமுறுத்துறதில்ல, மனசுக்குள்ளே இருட்டுக்குள்ளேருந்து யாரோ வந்து நம்மளை தாக்கிடுவார்களோன்னு இங்கே இருக்கிற பயம்தான் இருட்டில் பிரதிபலிக்கிறதே ஒழிய, இங்கே பயம் இல்லை அப்படின்னா இருட்டு ஒன்றும் பயமுறுத்தாது. நம்ம கிளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கலாம், இருட்டில் கிடுகிடுன்னு ஓடும். நம்ம தான் இருட்டில் பூச்சாண்டி இருக்கான்னு சொன்ன உடனே மனசில் விதைச்சிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அது இருட்டுனாலே பயப்படுறதா இல்லையா? அந்த பயம் மனசில் விதைச்சிட்டோம், இருட்டில் விதைக்கல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இருட்டில் ஒரு பயத்தை விதைச்சுட்டு நம்ம மனசுக்கு கொடுக்கல, மனசில் விதைச்சிட்டோம். அதனால் இருட்டும் பயமாக இருக்குது, பூனையும் பயமாக இருக்குது, கரப்பாம்பூச்சியும் பயமாக இருக்குது. அது எத்தனையோ கரப்பாம்பூச்சிகள் யாரையும் ஒன்றும் பண்ணுறது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தை விதைச்சிட்டோம். இந்த பயம் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி வரைக்கும் நம்மளை பயமுறுத்திடுறது. அதனால் நம்மிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான ஒரு சுலபமான வழிதான் பக்தி. அது ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா சந்தோஷம். மீரா அந்த பக்தியை அடைஞ்சுட்டா, குரு கிருபை. பக்தி அப்படின்னா மனசுக்குள்ள அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அதுதான் பக்தியுடைய லட்சணங்கள். அந்த பக்தி இருந்துடுத்து அப்படின்னா நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் தெய்வ தரிசனம் தான் கிடைக்கும், பய தரிசனம் வராது. உள்ளுக்குள்ள அந்த தெய்வ தரிசனம் வந்துடுத்து அப்படின்னா ஜெயிச்சிடும். இருட்டை பார்த்தாலும் கண்ணன்னு தோணும், கல்வனை பார்த்தா கூட கள்ளழகரோ அப்படின்னு தோணிடும். அதனால் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு பரபிரம்மத்தை அனுபவிப்பதற்காகத்தான் பக்தி. சரியா? பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஆசைப்படுறோம் இல்லையா, அதுக்கு தான் பக்தி. பக்தி பண்ணிட்டே வந்தோம்னா எல்லா விதமான பயங்களும் நம்மை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். மீராவுக்கு பகவான் அழகாக காட்சி கொடுத்துட்டான், வைரத்தை அரைச்சி சாப்பிட்டுட்டான், தற்கொலை பண்ணி கொள்ளணும் அப்படின்னு. ஆனால் பகவான் விடலை. தாசாம் ஆவிரபூ சௌரீகி ஸ்மயமான விக்கிரக பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சாத் மன்மத மன்மத. பாகவதத்தில் பகவான் கோபிகைகளோட ராசக்கிரீடை ஆடனம் அப்படின்னு சொல்லி அழகாக வேணுகானம் எல்லாம் பண்ணுறான். வேணுகானம் பண்ணின உடனேயே கோபிகைகள்லாம் தங்களுடைய வீட்டு வேலைகளெல்லாம் விட்டுட்டு அப்படியே கண்ணனிடத்தில் ஓடி வரார்கள். பகவானும் அழகாக ராசக்கிரீடை ஆடலாம் அப்படின்னு சொல்லி, ராசம் அப்படின்னாலே ஒருத்தர் தோல்வா இன்னொருத்தர் கை போட்டு வட்டமாக நின்று ஆடுறதுக்கு பேர் ராசம் அப்படின்னு பேர், ராச மண்டலம் அப்படின்னு சொல்லுவாள். அதில் ஆண்கள் பெண்கள் வயசானவர்கள் குழந்தைகள் அப்படின்லாம் பேதமெல்லாம் கிடையாது. இப்போ 5 கருட சேவை நடக்கிறது, எல்லாரும் தானே ஆடுறோம், எல்லாரும் தானே பஜனை பண்ணுறோம், எல்லாரும் தானே தெய்வத்தை அனுபவிக்கிறோம், அதுதான் ராசமண்டலம். அந்த மாதிரி கண்ணன் ராசமண்டலத்துக்கு கோபிகைகள் எல்லாம் வேணுகானம் பண்ணி கூப்பிட்டுட்டான். கோபிகள்லாம் வந்தாச்சு. அழகாக பகவான் பிருந்தாவனத்தை அப்படி வலம் வரான். விரஜ பரிக்கிரமா அப்படின்னு சொல்லுவார். பரிக்கிரமா அப்படின்னா இப்படி வலம் வரதில் அப்படின்னு அர்த்தம். கிரிவலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விரஜ பரிக்கிரமா, பிருந்தாவன பரிக்கிரமா, பிருந்தாவனத்தை வலம் வருவதுன்றது ரொம்ப புண்ணியமான ஒரு காரியம். போவோம் நம்மெல்லாம், பகவான் அழிச்சுட்டு போகட்டும், அழகாக பிருந்தாவனத்தில் போய் ஒரு பஜனை பண்ணிட்டு போகணும், பிருந்தாவனம் போகணும். அங்கே கிருஷ்ண லீலைகள் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கங்கே உட்காந்து அப்படி உபன்யாசம் பண்ணணும். அழகாக கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணணும், கோவர்தனகிரி பக்கத்தில் உட்காந்துட்டு கோவர்தனகிரி உத்தாரண லீலையை சொல்லணும், அந்தந்த இடத்துல அப்படியே அனுபவிக்கணும். அழகாக மதுவனம்னு ஒன்று உண்டு பிருந்தாவனத்தில், துருவன் தபஸ் பண்ண இடம், அந்த இடத்துல உட்காந்துட்டு துருவ சரித்திரம் சொல்லணும். அங்கே இருக்கிற மயில்கள் குயில்கள் அது ரொம்ப சுகம். நிச்சயமாக வைகுண்டபதியும் சங்கர ராமேஸ்வரரும் அனுகிரகம் பண்ணட்டும். எல்லாருமே சேர்ந்து அழகாக ஒரு 5-6 நாள் நிம்மதியாக, உடனே ஒரு 50,000 கோவில் பார்க்கணும், இத்தனை இடம் அதெல்லாம் இல்லை, பிருந்தாவனம் மட்டும் போகணும். பிருந்தாவனம், கோகுலம், மதுரா, அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்தமமான ஸ்தலங்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி அவர்களுடைய சமாதி, நித்தியம் ராசக்கிரீடை இன்னிக்கும் நடக்கும்படியான சேவா குஞ்சம், இதெல்லாம் போய் பார்க்கணும். சேவா குஞ்சு இந்த க்ஷணம் பிருந்தாவனத்தில் சேவா குஞ்சிலையும் நிதிவனத்திலையும் கிருஷ்ணன் ராசக்கிரீடை ஆடின்னு இருக்கா. 6 மணிக்கு மேலே அந்த இடத்துல ஒரு குரங்கு கூட நிற்காது, எல்லாம் வெளியில் வந்துடும். அப்படியே கும் இருட்டில் நித்தியம் கிருஷ்ணன் ராதிகாராணி கோப கோபி ஜனங்களுடையதான ராசக்கிரீடை நடந்துட்டே இருக்கு. நிச்சயமாக போய் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம். அது கண்ணனே அனுமதி கொடுத்தால் ஒழிய நம்ம பிரார்த்தனை பண்ணியோ இல்லாட்டி நம்ம பிளான் பண்ணியோ போக முடியாது. பகவானிடத்தில் பிரார்த்திக்கலாம், கிருஷ்ணா எங்களை பிருந்தாவனம் அழிச்சுட்டு போப்பான்னு பிரார்த்தனை பண்ணி வைப்போம். இன்னைக்கு என்னைக்கு நமக்கு பக்குவம் இருக்குன்னு பகவான் நினைக்கிறானோ அன்றைக்கி சத்தியமாக அழிச்சுட்டு போயிடுவான்.